உலகெங்கும் உள்ள தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் முகுந்தன், பொதுச் செயலாளர், டெல்லி தமிழ்ச்சங்கம். கடந்த வாரம் மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது ஜனாதிபதி மாளிகையில் அவருக்காக அன்னி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த விருதை பெற்றுக்கொண்டார். அதை நானும் நேரில் கண்டுகளித்தேன். கண்களில் நீர் வழிந்தது. உண்மையிலேயே அந்த விருதை வாங்கும்போது கேப்டன் அவர்கள் வந்து வாங்கியதாக நினைத்துக் கொண்டேன். உடன் நாங்கள் முதலில் டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பாராட்டு விழா வைத்தோம். அதில் அந்நியார் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் திரு சுதீஷ் அவர்களும் விஜய் பிரபாகர் அவர்களும் டெல்லி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரங்கம் நிறைந்திருந்தது. அந்த நிகழ்வில் இந்த நிகழ்ச்சியில் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அந்நியார் அவர்கள். உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்காக தமிழ் அறிஞர்கள், தமிழ் நாட்டைச் சேர்ந்த பலர் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி நீங்கள் செய்தது மிக பெருமையாக இருக்கிறது என்று வாழ்த்து தெரிவித்தார்கள். அப்பொழுது நான் ஒரு சிறிய பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். இதை மற்றும் உள்ள தமிழகத்தில் உள்ள சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் இவருக்கு பாராட்டு விழாவுக்கு, இவருக்கு கிடைத்த விருதுக்காக பாராட்டு விழா செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த நிகழ்வு உண்மையிலேயே எங்கள் டெல்லி வாழ் தமிழர்களுக்கும் டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கும் பெருமை அளிக்கிறது. இந்த நிகழ்வில் மேடம் அவர்கள் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கும், வருடாந்திர ஃபீ கட்டுவதற்கும் மற்றும் வறுமையில் அங்கு தொழில் செய்வதற்கு உதவி செய்வதற்காகவும் வருடந்தோறும் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்தார்கள். அது உண்மையிலேயே ரொம்ப பெருமிதமாக இருந்தது. மேடம் அவர்கள் எப்பொழுதுமே அந்த ஒரு அன்னதானம் அளிக்க வேண்டும், ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் டெல்லி வாழ் தமிழர்களுக்காக இந்த நிதி உதவி அளித்ததற்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தமிழகத்தில் உள்ள அமைப்புகளும் அவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், எங்கள் அன்பு கணவர், தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது இன்னைக்கு பெற்று தலைமை கழகத்தில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் அதை கேப்டன் பாதத்தில் இன்னைக்கு சமர்ப்பிச்சு எல்லா புகழும் கேப்டனுக்கே, எல்லா புகழும் கேப்டனுக்கே, எல்லா புகழும் கேப்டனுக்கே என்று சொல்லி அவர் இந்த 45 ஆண்டு காலம் திரையுலகிலும் சரி, அரசியலிலும் சரி, பொது வாழ்க்கையில் அவர் செய்த சேவைகளுக்காக மத்திய அரசு கேப்டனை பாராட்டி சீராட்டி இன்னைக்கு மிகப்பெரிய உயரிய விருதான பாரத ரத்னா இல்ல பத்மபூஷன் விருதை வழங்கியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், கேப்டன் மீது அன்பு வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும், தமிழக மக்களுக்கும், உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் கேப்டனின் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். கேப்டனின் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். கேப்டனின் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். கேப்டனுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை செய்தார்கள். அதற்கு உறுதியாக தேமுதிக சார்பாக டெல்லி தமிழ் சங்கத்திற்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதே மாதிரி அங்க அத்தனை பேரும் வந்தாங்க. கேப்டனுடைய பேரு புகழ் அத்தனையும் அவங்க பேசினாங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு சொன்னேன், கேப்டன் விழான்னா எல்லாரும் வந்து சாப்பிடணும். அத்தனை பேருக்கும் உணவு அரேஞ்ச் பண்ணி அந்த விழாவுக்கு வந்த அத்தனை பேரும் உணவு அருந்தி எங்களுடன் புகைப்படம் எடுத்துக்கிட்டு தான் போனாங்க. அப்போ நான் வந்து தமிழ் சங்கத்திற்கு முதல் முறையாக நான் சென்றதுனால ஒரு பெருமைக்குரிய இடத்துல கேப்டன் எப்பவுமே என்ன சொல்வார், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றுதான். கேப்டன் தமிழர்களுக்காக வாழ்ந்தவர், தமிழர்களுக்காக ஒரு இலக்கணமாக வாழ்ந்த நமது தலைவருடைய முதல் பாராட்டு விழா டெல்லி தமிழ் சங்கத்துல நடந்தது. மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமா நான் பாக்குறேன். எனவே நேத்து நான் பேசும்போது தமிழ் சங்கத்திற்கு, டெல்லி தமிழ் சங்கத்திற்கு ஆண்டுதோறும் கேப்டன் பிறந்த நாள் அன்றைக்கு தமிழ் சங்கத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் தருவோம். அது வைந்து அங்க நலிவுற்றவர்கள், உதவி வேண்டுபவர்கள், படிப்புக்கு, மருத்துவத்திற்கு, திருமண உதவி, சுயதொழில், அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நிதி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த நிதியை நேற்று அறிவிச்சிருக்கோம். அதனால மக்கள் அந்த சங்கத்துல எல்லோருமே அந்த